ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அக்கா வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க, வீட்லேயே மேக் பண்ணி. உங்களுக்கு ஏதாவது கேக் வேணும்னா திருப்பூர் லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. 1 டேக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஹோம் டெலிவரி கூட பண்ணிவிடுவாங்க. நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சைட் பை வந்து நானும் அண்ணியும் வந்து அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கேக் மேக் பண்ணி எடுக்கவே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து 12:30 ஆயிடுச்சு நைட்டு. எப்படி மேக் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஆக்சுவலாக கேக் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் மேக் பண்ணிட முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. இது ப்ரொஃபஷ்னலாக அவங்க கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டாங்க. சுகர் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அவங்க நல்லா பொடியாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேக் மேக் பண்ணுற பேனல் இருக்கு இல்லையா, அதில் பட்டர் ஷீட் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம். மிக்ஸி ஜாரில் வந்து சுகர் நல்லா பொடியாக மாவளவு வந்து கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து மைதா வந்து மெஷர்மெண்ட்டில் தேவையான அளவு மைதா எடுத்துக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா சோடா மாவும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் படி தான் ஆட் பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸாவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ போட்டோம்னா நமக்கு வந்து கேக் வந்து அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வராது, சாஃப்டாக. தென் வந்து எல்லாரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மெஷர்மெண்ட் படி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மைதா வந்து நம்ம ஜலிக்காமல் தான் மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நாம் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் 1 பை 1 பார்த்தனால எனக்கு சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேண்டி எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்கு வந்து ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கணும். நாங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எப்படி வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிக்க முடியுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனலி வந்து எலக்ட்ரிக் பீட் வச்சுட்டு அந்த ஒயிட்டு மட்டும் எக்கில் எடுத்தோம் இல்லையா தனியாக, அதை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துலாம். பாருங்கள், நாங்கள் 3 எக்கு தான் எடுத்தோம். பட் ஆனால் வந்து இது பீட் பண்ண நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்குமே திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெய்னி சீசனாக தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது கிளைமேட்டு. நாங்கள் இந்த கேக் மேக் பண்ணிட்டு தான் அன்றைக்கி ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். நாங்கள் அரைச்சி வச்சிருந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 டீஸ்பூனாக ஆட் பண்ணி திரும்பவும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரிக் பீட்டில் பீட் பண்ணி எடுக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். கேக்குக்கு தனியாக பண்ணணும், நம்ம க்ரீமுக்கு தனியாக பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போயாவது ஒரு டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சுகர் போட்டுட்டு. ஃபைனலி எல்லாம் நடுவில் கொண்டு வந்துட்டு திரும்ப எல்லோ எக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி விட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கணிதனுக்கு 3rd பர்த்டே. ஸோ நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வந்தனால சரி இங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு போயிடலாம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஃபைனலி எல்லாருக்கூடையும் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். சைட் பை வந்து எனக்கு இதை பற்றி தெரியாதுன்றனால அக்கா தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அவங்க சொல்லி கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, நாமளும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மைக்ரோ ஓவனில் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம், ஆன் பண்ணி விட்டுறலாம். நம்ம மைதாவும் கொக்கோ பவுட்ரு சோடாலாம் ஆட் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக எந்த பொசிஷனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதே பொசிஷன் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம பண்ணிக்கலாம். இது நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம காய வச்சு ஆற வச்சுருந்த பால் வந்து 2 டீஸ்பூனும் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா, ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் போடலாம், பட் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போட்டோம்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூனும் வந்து நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும். இப்போ பாருங்கள், அக்கா வந்து பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நடுவில் விட்டு அவங்க வந்து திரும்ப அதே கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் பொசிஷன் மட்டும் மாறாது. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ இதுதான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் மார்னிங்கே ரெடி பண்ணிட்டோம் கேக்குக்கு வந்து. பட் ஆல்டர்னேட்டிவ் க்ரீம் பண்ணதெல்லாம் வந்து நைட்டு தான் பண்ணோம், எங்களுக்கு டைம் கிடைக்கல அதுக்கப்புறம். ஸோ நைட்டு தான் பண்ணோம். நைட் அண்ணியும் வந்துட்டாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அவங்களும் சைட் பை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஈஸியாக இருந்தது. ஃபைனலி பாருங்கள், இந்த பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு அந்த பேனல் நம்ம பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேனலில் வந்து அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொஞ்சம் தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம இப்படி நடுவில் தானே கொட்டணும். ஸோ அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து அந்த பேனலை வந்து நல்லா தட்டிக்க சொன்னாங்க அக்கா. நான் தான் வந்து தட்டினேன். பட் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக ஒரு வீடியோ நாம் மேக் பண்ணி போடுற மாதிரி கண்டிப்பாக போடலாம். இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு நடுவில் வந்து ரிங்காக வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நடுவில் வந்து ஏதாவது கட்டி மாதிரி அடைஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிங்காக போடும்போது அது நல்லா கரைஞ்சிட்டு நல்லா நமக்கு ஸ்பேஸ்க்கு வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசாக போய்ட்டு திரும்ப பெருசுலேருந்து சின்னதாக வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிங் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து மைக்ரோவனில் 35 minutes வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 35 minutesக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் 35 minutesக்கு அப்புறம் வந்து கேக் வந்து இந்த மாதிரி சூப்பராக வெந்திருந்தது. ஸ்டிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. நான் அது வந்து போடலை, அதே ஸ்டிக் வச்சுட்டு வெந்திருக்கான்னு கேக் ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து நல்லா பாயில் ஆகிருந்ததுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. கேக் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதிலே வந்து நம்ம 3 லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த அடியில் இருக்க லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதிலே வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு அக்கா வந்து மெஷர்மெண்ட் போட்டாங்க. மெஷர்மெண்ட் போட்டுட்டு ஒவ்வொரு லேயராக மெதுவாக கட் பண்ணி ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லேயராக இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து கேக் மேக் பண்ணுறது தான் நம்ம எக்கு போட போகிறோம். க்ரீமுக்கு வந்து அப்படி பண்ண மாட்டோம். ஓகேங்களா, க்ரீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். க்ரீமுக்கு வந்து ஃபயானோவோட ஒயிட் ட்ராப்பிங் வந்து நம்ம வந்து 1.5 கப்பு வந்து இல்லை மெஷர்மெண்ட் படி எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ளீட் பண்ணவும் ஆக்சுவலாக எப்படியும் 20 minutesக்கு மேலே ஆகிடும். ஏன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்ல. எடுத்து வச்சுருக்க சுகர் பவுடரை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே வரலாம். இவருக்காக தான் வந்து இந்த கேக்கை வந்து நாங்கள் வந்து 12:30 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலேருந்து. பாருங்கள், அவர் ஹாயாக ஆம்லேட் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி அப்படியே அதை ப்ளீட் பண்ண இந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபைனலி வந்து க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு பட்டர் ஷீட் மாதிரி ஒரு அட்டை இருக்குது, இந்த கேக்கில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு கேக்காக வந்து எடுத்து ஒவ்வொரு பீஸாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் வாட்டர், இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஸோ நான் சுகர் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாக ஒரே இடத்துல தான் கேக் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். நம்ம செடிக்கு நம்ம தண்ணி தெளிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அழகாக எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த க்ரீமை வந்து எடுத்து இந்த மாதிரி ரோலாக போட்டு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் எடுத்து இப்படி லைட்டாக வந்து சுற்றி இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது ஃபுல்லாக அப்படி தான் அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி
திருப்பூர் போய் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜை முடிஞ்சு மூவிக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்டு எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிட்டு ஃபைனலி கேக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கணிதனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் 15th கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியோட ஜாமு. அது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக நடுவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி. தென் நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு திரும்பவும் இதுக்கும் இதே மாதிரி தான் க்ரீம் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே லைனாக பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு சூப்பராகவே வரும். தென் செகண்ட் லேயரும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 லேயரும் வந்து இப்படி தான் பண்ணணும். கப் கேக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரக்கு பாட்டில் கப் இருக்கு இல்லையா, லைட்டாக சாக்லேட் துகள்கள் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு லேயராக்கும் போடலாம். நாங்கள் நடுவில் இருக்க லேயருக்கு மட்டும் நாங்கள் போட்டிருந்தோம். நீங்கள் 3 லேயருக்கு வேணுனாலும் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வாட்டர், கணிதன் அப்பா வந்து சண்டே மார்னிங்கே வந்து கிளம்பிட்டார். ஹொசூருக்கு கிளம்பிட்டார். அவர் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாங்கள் வந்து ஒரு 2-3 days இருந்துட்டு தான் வந்தோம். தென் ஃபைனலி பார்த்திங்கன்னா அது அவங்க அப்பா வந்து கேக் வெட்டும் போது இல்லை, அவர் ஊரில் இருந்தார். இது வந்து அண்ணி வந்து கப் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு சைட் பை வந்து சேம் அதோட ஃபஸ்ட்டு லேயர் ஒன்று கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த பீசஸ் வச்சு அவங்களும் சேம் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சேம் இதே மாதிரி தான் கேக்கு, க்ரீமு, சுகர், வாட்ரு, சாக்லேட் சிரப் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கப்பில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்ணும். சூப்பராக இருக்கும். சைட் பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி சுற்றி தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தேன். நான் வந்து எப்படி சொல்லலாம், எக்ஸ்ட்ரா கலர்ஸோட இது வந்து ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கலர்ஸ் வந்து எதுவும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் ஃப்ளேவரும் ப்ளஸ் வந்து இந்த ஒயிட் க்ரீம் ஃப்ளேவருமே வச்சுட்டு வந்து நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணிட்டோம் குழந்தைங்க சாப்பிட்றது. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலி பாருங்கள் கேக்கோட லுக் இது தான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்டர்னேட் வந்து பண்ணணும். நான் சொன்னேன் சாக்லேட்டும் ப்ளஸ் வந்து ஒயிட் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி, சாக்லேட் ஃப்ளேவரும் ஒயிட் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக போட்டு எடுத்தாச்சு. பெரிய ஃப்ளவர்ஸும் போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு சைட் பை வந்து சின்ன ஃப்ளவர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் டிசைன் சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். பட் எங்களுக்கு இது சூப்பராக இருந்து ஓகேவாக இருந்தால் நாங்கள் இதே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். நடுவில் வந்து கோல்டன் பால் வைக்கலாம், சாக்லேட் பால் வைக்கலாம்னு சொல்லிட்டு நடுவில் வந்து கோல்டன் சாக்லேட் பால் வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இதோட பாதி லுக் வந்தாச்சு. சைட் பை ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட்டு குட்டி பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நேம் எழுத போகிறோம். ஃபைனலி வந்து கணிதன் ஹாப்பி பர்த்டே கணிதன் அப்படின்னு சொல்லிட்டு கணிதனுக்கு வந்து நேம் எழுத போகிறோம். அண்ணி வந்து மிச்சமான சாக்லேட் க்ரீம் எல்லாம் வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது அதெல்லாம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிட்டோம். நேம் எழுதுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக எழுதணும்னா இவ்வளோ பார்த்து எழுதணும். கை வந்து நடுங்கக்கூடாது. நமக்கு மெயின் கை நடுங்கிறது தான். நானும் அண்ணி தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் அக்கா வந்து கோடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க, இதுக்குள்ளே போடுங்க கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருந்தது.
கேக் ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கான மார்னிங் வந்து கணிதனுக்கு பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் ஒசூருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். பாய் பாய்.